அண்ணி அண்ணி. ம். என்ன வித்யா, என்ன ஒரே பதட்டமா வர, என்னாச்சு? என்ன ஆச்சா? எல்லாம் போச்சு. நீங்க ஊர்ல இருந்து வந்து பேப்பர் பாத்தீங்களா இல்லையா? அதெல்லாம் பார்க்க எங்க டைம் இருக்கு? குழந்தைங்களுக்கு கவனிச்சுக்கிறதுக்கும் அப்புறம் ஆஃபீஸ்க்கு அனுப்புறதுக்கு இதுக்கெல்லாம் டைம் சரியா இருக்கு. சமையல் வேற. டைம் இருந்தா ஈவினிங் மெதுவா பாத்துக்கலான் இருந்தேன். ஏன், என்ன விஷயம்? நீங்க அண்ணனை கவனிச்சு ஆபீஸ்க்கு அனுப்புறதுலயே இருங்க. ஆனா அவர் என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா அண்ணி? ஏன், உங்க அண்ணன் என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரா? நம்ம கிராமத்துக்கு திருவிழாக்கு போயிருந்தோமே, அப்ப அண்ணன் எங்க இருந்தாரு? பாம்பேல பிசினஸ் விஷயமா பாம்பே போறேன்னு என்கிட்ட சொன்னாரே. அதான் இல்ல, அவரு கொடைக்கானல்ல இருந்திருக்காரு. கொடைக்கானல்லையா? ம். என்ன உளர்ற? உங்ககிட்ட பொய் சொல்லிருக்காரு பாத்தீங்களா? வித்யா, சும்மா இரு. அவர் என்கிட்ட பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாரு. அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. புருஷன் மேல அவ்வளவு நம்பிக்கை இல்ல? பாவம் அண்ணி, நீங்க புருஷனை எப்பவுமே விட்டு கொடுக்காமலே பேசுறீங்க. இப்படி புருஷன்கிட்ட கண்மூடித்தனமா வைக்கிற நம்பிக்கை தான் அவங்கள கண்மூடித்தனமா நடக்க சொல்லுது. ஏய், என்ன நீ அவர் ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்க? என்னமோ நீயே நேரா போய் கொடைக்கானல பாத்துருந்த மாதிரி பேசுற. அவர் தப்பு பண்ணாருன்றதுக்கான சாட்சி இந்த பேப்பர்ல கொட்டை எழுத்துல இருக்கு. கொடைக்கானல உங்க புருஷன் தனியா தங்கல, ஒரு பொண்ணோட இருந்திருக்காரு. வித்யா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அவர் அப்படிப்பட்டவர் இல்ல. பின்ன எப்படிப்பட்டவர்னு நீங்களே பாருங்க. பாருங்க. பொறுமையா படிங்க நீ, அப்பதான் முழு விவரமும் உங்களுக்கு தெரியும். அவர் கூட இருந்த பொண்ணு காணாம போயிருக்கா. சந்தேகத்தின் பேர்ல அண்ணனை போலீஸ் விசாரிச்சிருக்கு. அதையும் போட்டிருக்காங்க, நல்லா பாருங்க. என்னால நம்பவே முடியல வித்யா. அவரே எப்படி? அவர்தான் இப்படி. இதை என்னால கூட நம்ப முடியல. ஆனா உண்மை அதுதானே. நல்லா யோசிச்சு பாருங்க. எத்தனை தடவை கிராமத்துல இருந்து நீங்க அவருக்கு போன் பண்ணிருப்பீங்க, அவர் ஏன் வரல? இந்த பிரச்சனையில மாட்டி போலீஸ் அது இதுன்னு அலைஞ்சதுனாலதான் அவரால் வர முடியல. முருகா, எனக்கே இப்படி எல்லாம் சோதனை வரணும். உங்க அண்ணனை ராமன் நம்பி இப்படி இப்படி பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கல. ஐயோ முருகா, இது உண்மையா இருக்க கூடாது, உண்மையா இருக்க கூடாது. நானும் அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த பேப்பர் நியூஸ பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. உண்மை என்னங்கிறது உங்க அண்ணனுக்கு மட்டும்தான் தெரியும். நீ போ, அவர் வரட்டும், நான் அவரே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். பாரதி, என்னாச்சு உனக்கு? ஒண்ணும் இல்லைங்க, கொஞ்சம் தலைவலி, அவ்வளவுதான். கேள்விப்பட்டேன் பாரதி, ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. நானும் கேள்விப்பட்ட உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேங்க. கேள்விப்பட்டியா? நீயும் தானே கிராமத்துக்கு போயிருந்த? ராஜேஸ்வரி இறந்தப்போ நீயும் தானே அங்கே இருந்த? ஓ, அது சொல்றீங்களா? நான் இப்போ தான் அப்பாவை பார்த்துட்டு வரேன். அவரும் ரொம்ப அப்செட்டாக இருக்காரு. தற்கொலை பண்ணுற அளவுக்கு ராஜேஸ்வரி அவ்வளோ வீக்கானவளும் என்ன? பிரில்லியன்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், எவ்வளோ பேர் வந்தாலும் எதிர்த்துன்னு பேசக்கூடியவ. அவ்வளவு ஏன் அப்பா கிட்டே நின்று சரிசம சண்டைக்கு வந்தாள? அவ்வளவு பெரிய தைரியசாலி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கிறத என்னால நம்ப முடியலைங்க. இல்லை பாரதி,
கோழையோ தைரியசாலியோ, நான் சொன்ன மாதிரி பிரில்லியண்ட்டோ சாதாரணமானவளோ, இந்த மாதிரி குணங்களுக்கும் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை. உலகத்தில் தற்கொலை பண்ணிக்கிறவங்க லிஸ்ட் எடுத்தா எல்லாரும் பெரிய பெரிய ஆளுங்களாக தான் இருந்திருக்காங்க. வாழ்க்கையில் விரக்தி ஏற்படும் போது, நம்பினவங்க ஏமாத்தும் போது எதை பற்றியுமே யோசிக்காம கடைசி செகண்டில் எடுக்கிற முடிவு தான் அது. நீங்க சொல்றது சரிதான். அடி மேல அடி விடுற மாதிரி இன்னொரு அதிர்ச்சி. நான் ஃபோன் பண்ண நீங்க எடுக்கவே இல்லையே. ஆமா, நீங்க எந்த ஊர் போயிருந்தீங்க? அதான் சொன்னேனே, பாம்பே. பாம்பே போகிறதுக்காக ஏர்போர்ட் போயிட்டு இருக்கும்போது நான் பார்க்க வேண்டிய பிஸ்னஸ் அசோசியேட்டு கொடைக்கானலில் இருக்கிறதா ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஸோ பாம்பே ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு நான் அப்படியே கொடைக்கானல் போயிட்டேன். அவங்களோட மீட்டிங்கில் இருக்கும்போது தான் நீ எனக்கு ஃபோன் பண்ண. அந்த அசோசியேட் உங்களுக்கு ரொம்ப நெருக்கம்னு சொல்றாங்களே. 2 பேரும் ஒரே ரூம்ல ஒன்னா தங்கியிருந்தீங்களாமே. நான் எதுவும் சொல்லலைங்க, எல்லாமே இந்த பேப்பர்ல போட்டிருக்கு. ஒரே அறையில் பேசிட்டு இருந்தோம். மீட்டிங் முடிஞ்சதும் நான் வந்துட்டேன். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை பாரதி. அவங்க ஃபாரின் கல்ச்சரில் ஊர்னவங்க. இந்த மாதிரி பிஸ்னஸ் ட்ரிப்புன்னு போகும்போது அந்தந்த ஊரை சுற்றி பார்க்க புறப்பட்டுருவாங்க. சில நேரங்களில் பிஸ்னஸ் சம்மந்தமாக ஏதாவது அர்ஜென்ட் கால்ஸ் வந்தால் அவங்க கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆஃபீஸ்லேருந்து யாராவது வந்து ஹோட்டல் பில்ஸ்லாம் செட்டில் பண்ணுவாங்க. நானே 2-3 டைமில் ஹோட்டல் பில்ஸ்லாம் செட்டில் பண்ணியிருக்கேனே. போலீஸ்லாம் வந்து உங்களை நிறைய விசாரிச்சாங்களாமே. அது இந்த ஹோட்டல் மேனேஜர் ஒரு முட்டாள். அவன் பண்ண கலாட்டால தான் இந்த மாதிரிலாம் போலீஸில் வந்து கேட்டாங்களே. எல்லாம் டீட்டெயில்டு. ஐ டோல்ட் தம் எவ்ரிதிங். மற்றபடி நீ டென்ஷன் ஆகிற அளவுக்கு இதில் ஒன்றும் இல்லை. என்ன அப்படி பார்க்குற? ஏங்க, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானே? நிஜம் பாரதி, சத்தியமா சொல்றேன், என்ன நம்பு. என் மேல சத்தியம் பண்ணுங்க. பாரதி, என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் சொன்னதை நம்பு. சத்தியம் பண்ணி தான் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமா? என்ன போய் சந்தேகம்? என்னம்மா ஹலோ நிர்மல், சொல்லுடா. எங்கடா மச்சி இருக்க? வெளியே இருக்கேன்டா, வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். சொல்லு. ஃபங்க்ஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டியான்றதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். இன்னைக்கு தான்டா வந்தோம். சொல்லு, ஏதாவது விஷயமா? அது நீ பேப்பர் பார்த்தியா? எங்கடா, நேற்று இருந்த டென்ஷனில் அதை பார்க்கறதுக்கெல்லாம் நேரம் இல்லைடா. ஏன் ஒரு மாதிரி பேசுகிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஏதோ சொல்ல வந்தியே, சொல்லு. பேப்பர் படிக்கலன்னு சொன்னல, வீட்டுக்கு போய் முதல்ல பேப்பர் படி. நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்னு உனக்கே தெரியும். டேய், நீ தான் பேப்பர் படிச்சிட்டேல்ல, சுற்றி வளைக்காம என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக இப்போ சொல்லு எனக்கு. உங்கள் அப்பாவை பற்றி பேப்பரில் நியூஸ் வந்திருக்கு மச்சான். இது ஒரு மேட்ருன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் வேற பண்ணி சொல்கிறியா நீ? அப்பாவை பற்றி அடிக்கடி பேப்பரில் நியூஸ் வர்றது சகஜமான விஷயமாச்சாடா? இல்லைடா, இந்த மாதிரி நியூஸ் இது வரைக்கும் வந்திருக்காது. இது வேற மாதிரி நியூஸ்டா. என்னடா குழப்பற? சரி, நேரடியாக விஷயத்துக்கே வரேன். கொடைக்கானல்ல ஒரு ஹோட்டல்ல யாரோ ஒரு லேடியோட உங்க அப்பா. டேய், டென்ஷன் ஆகிற பத்தியா? இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்லலை. நீ பேப்பர் பாரு, உனக்கே தெரியும்.
என்னம்மா என்னாச்சு? இருட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்க. கவனிக்கலப்பா. என்னம்மா கவனிக்கலங்கிறீங்க? இருட்டில் உட்காந்துட்டு இருக்கிறது கூட உங்களுக்கு தெரியல? இல்லப்பா, ஏதோ யோசனையில அப்படியே உட்காந்துட்டேன். நேரம் போனதே தெரியல. அப்போ பகல்ல இருந்து அப்படியேவா உட்காந்துட்டு இருக்கீங்க? அம்மா, எனக்கு என்ன காரணம்னு தெரியுமா? அம்மா, அப்பாவை பத்தி பேப்பர்ல நியூஸ் வந்தது அதானே? அதெல்லாம் சும்மாமா, ஏதாவது நியூஸ் வேணுங்கிறதுக்காக அப்படி போட்டிருப்பாங்க. அதுல கொஞ்சம் கூட உண்மை இருக்காதுமா. வர வழியில நிர்மல் ஃபோன் பண்ணாமா, நான் போய் பேப்பர் வாங்கி பார்த்தேன். அந்த லேடியை காரணம் தானே போட்டிருக்காங்க. மர்டரா என்ன பயப்படுறதுக்கு? எங்கேயாவது காணாம போனவங்க திரும்ப வந்தா காணாமல் போனவர் மீண்டும் வருகைன்னு பேப்பர்ல சின்னதா கட்டம் கட்டி போடுவாங்க. அதெல்லாம் சரிடா. ஆனா அவர் என்கிட்ட சொன்னது பாம்பே போறேன்னு. ஆனா அவர் போனது கொடைக்கானலுக்கு. உனக்கே நல்லா தெரியும், சாதாரணமா எல்லா விஷயத்துக்கும் ஃபோன் பண்றவரு இதை மட்டும் ஏன் என்கிட்ட சொல்லல? பிசினஸ் கான்ஃபரன்ஸ் எங்கெல்லாம போயிருக்காரு. அப்ப நான் எவ்வளவு ஃபோன் பண்ணாலும் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் ஃபோன் அட்டெண்ட் பண்ணுவார் தெரியுமா? இவ்வளவு ஏன் ஃபாரின் போனா கூட டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணுவார் இல்ல? அப்படி இருக்கும்போது பக்கத்துல இருக்க கொடைக்கானலுக்கு போனவரு எனக்கு ஃபோனும் பண்ணல. நான் ஃபோன் பண்ணா என் ஃபோனை அட்டெண்ட் பண்ணவே இல்லடா. அதுவும் இல்லாம கோயில்ல விசேஷம் நடக்க போகுதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அது எவ்வளவு முக்கியம்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அது கூட வராம அப்படியே பெரிய பிசினஸ் என்கிட்ட போய் சொல்லிட்டு போயிருக்காரு தெரியுமா? பாம்பே போறேன்னு சொல்லிட்டு கொடைக்கானலுக்கு போயிருக்காரு. இது வரைக்கும் நான் அவரை சந்தேகப்பட்டதே இல்லை. இப்ப பேப்பர்ல எல்லாம் வந்திருக்கு. அதனாலதான் ஏதாவது கேட்ட ஒரே வார்த்தை, என்ன சந்தேகப்படுறியான்னு. போய் சொன்னா எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியல. அம்மா, எல்லாரை விட அப்பாவுக்கு நல்லாவே தெரியும் அவர் பொய் சொல்ல மாட்டாருமா. அப்புறம் நீ ஏதோ பயப்படுற மாதிரி விஷயம் இருந்தாலும் உங்ககிட்ட சொல்ல மாட்டாரு. எனக்கு அப்பாவை பத்தி நல்லா தெரியுமா. he is a perfect gentleman. ராம், ஐயா நீயா? ராம் இன்னும் ஆஃபீஸ் கிளம்பிச்சு ஐயா. ம். ராம், அப்பா, ஒரு நிமிஷம்ப்பா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்கப்பா. ஆமாம், ஆஃபீஸில் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்குப்பா. பிஸ்னஸில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. ராம், ஆ, பிஸ்னஸில் பிரச்சனை வந்தால் எப்படி சமாளிக்கணும்னு நான் உனக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் பர்சனலாக பிரச்சனை வந்தால் நீ சமாளிச்சுடுவேன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் இப்படி ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டியே, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையா? இதை பார், நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுதுப்பா. ஆனால் பேப்பரில் வந்ததில் கொஞ்சம் நிஜம், மற்ற எதுவும் எப்படி என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலப்பா. ஸோ இப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டதால் தான் உன்னால் கிராமத்துக்கு வர முடியலையா? அப்படி இல்லைப்பா. என்னடா பேசுகிற? இதை விட வேறு ஏதாவது சிக்கலில் மாட்டிருக்கியா? அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லிவிடு. எங்கிட்டேருந்து எதையும் மறைக்க பார்க்காத. இல்லைப்பா, நான் எதையும் உங்ககிட்ட மறைக்கல. எல்லாத்தையுமே நான் போலீஸ்கிட்ட சொல்லியிருக்கேன், பேப்பர்லேயும் வந்திருக்கு. எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன், ஆனால் ஒன்றை மட்டும் எங்கிட்டேருந்து மறைச்சிட்டியப்பா. என்னப்பா, நான் எதையுமே மறைக்கலையே. உங்ககிட்ட மறைக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லைப்பா. இது பாரு ராம், நீ கொடைக்கானல் போயிருக்க, ஹோட்டல் ரூமில் ஸ்ரீமதி மீட் பண்ணியிருக்க. ஆனால் பிஸ்னஸ் விஷயமா தான் அவளை மீட் பண்ணேன்னு சொல்கிறேன். முக்கியமான விஷயத்தை மட்டும் மறைச்சிட்டியப்பா. அப்பா, நான் கொலை பண்ணேன்னு நினைக்கிறீங்களா? என் பிள்ளையை பற்றி எனக்கு தெரியாதப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஆனால் கொலை பண்ணுறதோட ஒரு பெரிய விஷயத்த மறைச்சிருக்கியப்பா. என்ன சொல்கிறீங்க? 25 வருஷமா
காதலிச்சவளோட தலைமறை வாழ்க்கை வாழ்ந்திருக்கியே, அதுவும் யாருக்குமே சந்தேகம் வராத மாதிரி நடிச்சிருக்க பாரு. எப்படிப்பா? அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. என்னோட காதலை நீங்க அப்போ ஏத்துக்கல. ஆனா ஸ்ரீமதி நான் இல்லாத வாழ்க்கையை ஏத்துக்க முடியலன்னு சொல்லிட்டா. உங்க விருப்பத்துக்காக நான் பாரதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா அதுக்கப்புறமும் எந்த காரணத்துக்காகவும் வேற ஒருத்தனை வாழ்க்கையில ஏத்துக்க மாட்டேன்னு பிடிவாதமா சொல்லிட்டாப்பா. எனக்காகவே வாழணும்னு முடிவு பண்ணவள என்னால ஒதுக்க முடியலப்பா. அதான் இத்தனை வருஷமா இந்த இருட்டு வாழ்க்கை. 2 பேருக்கும் உண்மையா இருக்கணுன்ற முயற்சியில தினம் தினம் நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும்பா. தப்பு பண்ணிட்டேன்ப்பா, பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்படியெல்லாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா உங்க 2 பேரையும் சத்தியமா நான் பிரிச்சிருக்க மாட்டேன்ப்பா. தப்பு பண்ணிட்டேன் ராம். பாவண்டா நீ. நான் செஞ்ச தப்புக்கு இவ்வளவு வருஷமா நீ தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்க. எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா ராம்? உன்ன மாதிரி ஒரு புள்ள. அப்பா என்னப்பா அது சின்ன குழந்தை மாதிரி. அப்பா ப்ளீஸ். சாரிடா ராம். நீ இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே வர போற? பாரதி எப்படி சமாளிக்க போற? எப்படியோப்பா, நம்ம குடும்ப கௌரவம் பாதிக்காம நீ தான் எல்லாத்தையும் சமாளிக்கணும்ப்பா. முயற்சி பண்றப்பா. Happy birthday to Sri dear. Hey. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அது இன்னைக்கு மட்டும், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சந்தோஷத்தை அனுபவிக்கிறது. என்னைக்குமே நீ சந்தோஷமா இருப்ப. எனக்கு இந்த சந்தோஷத்தோடய செத்து போயிடலாம் போல இருக்கு. தப்பு ஸ்ரீ. சந்தோஷமா இருக்கும்போது எதுக்கு சாகணும்? இப்ப இருக்கிற மாதிரி நாம எப்பவும் சந்தோஷமா இருப்போமா? நிச்சயமா இருக்கும். இத்தனை வருஷம் இல்லாத ஒரு தயக்கம் இப்ப வந்திருக்குங்க. உங்க சொத்துல பாதிய எனக்கு எழுதி வைக்கிறீங்க. ஊரறிய என் கூட வந்து குடும்பம் நடத்துறீங்க.